Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. Welcome to day 11 of the 365 Days Bible Challenge. First, thank you for completing the first 10 days faithfully. Your consistency is opening new doors of blessing and understanding. Today, may God's word speak deeper into your heart. Let us begin today's reading with joy and gratitude. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 11வது நாளுக்கு வரவேற்கிறோம். முதல் 10 நாட்களையும் நம்பிக்கையுடன் முடித்ததற்கு நன்றி. உங்கள் தொடர்ச்சி புதிய ஆசீர்வாதங்களுக்கும் ஞானத்திற்கும் கதவை திறக்கிறது. இன்று தேவவார்த்தை உங்கள் உள்ளத்தில் மேலும் ஆழமாக பேசட்டும். மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Genesis chapter 31. ஆதியாகமம் அதிகாரம் 31. Verse 1. And he heard the words of Laban's sons, saying, Jacob hath taken away all that was our father's, and of that which was our father's hath he gotten all this glory. வசனம் 1. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். Verse 2. And Jacob beheld the countenance of Laban, and, behold, it was not toward him as before. வசனம் 2. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். Verse 3. And the Lord said unto Jacob, Return unto the land of thy fathers, and to thy kindred, and I will be with thee. வசனம் 3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். Verse 4. And Jacob sent and called Rachel and Leah to the field unto his flock. வசனம் 4. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து. Verse 5. And said unto them, I see your father's countenance, that it is not toward me as before, but the God of my father hath been with me. வசனம் 5. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தை நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். Verse 6. And ye know that with all my power I have served your father. வசனம் 6. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Verse 7. And your father hath deceived me, and changed my wages 10 times. But God suffered him not to hurt me. வசனம் 7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. Verse 8. If he said thus, The speckled shall be thy wages, then all the cattle bear speckled. And if he said thus, The ringstraked shall be thy hire, then bear all the cattle ringstraked. வசனம் 8. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. Verse 9. Thus God hath taken away the cattle of your father, and given them to me. வசனம் 9.
இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். Verse 10. And it came to pass at the time that the cattle conceived, that I lifted up mine eyes, and saw in a dream, and, behold, the rams which leaped upon the cattle, were ring-streaked, speckled, and grizzled. வசனம் 10. ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். Verse 11. And the angel of God spake unto me in a dream, saying, Jacob. And I said, Here am I. வசனம் 11. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில், யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். Verse 12. And he said, Lift up now thine eyes, and see, all the rams which leap upon the cattle are ring-streaked, speckled, and grizzled, for I have seen all that Laban doeth unto thee. வசனம் 12. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்துப் பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். Verse 13. I am the God of Bethel, where thou anointedst the pillar, and where thou vowedst a vow unto me. Now arise, get thee out from this land, and return unto the land of thy kindred. வசனம் 13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றான். Verse 14. And Rachel and Leah answered and said unto him, Is there yet any portion or inheritance for us in our father's house? வசனம் 14. அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? Verse 15. Are we not counted of him strangers? For he hath sold us, and hath quite devoured also our money. வசனம் 15. அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். Verse 16. For all the riches which God hath taken from our father, that is ours, and our children's, now then, whatsoever God hath said unto thee, do. வசனம் 16. ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐசுவரியம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். Verse 17. Then Jacob rose up, and set his sons and his wives upon camels. வசனம் 17. அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி. Verse 18. And he carried away all his cattle, and all his goods which he had gotten, the cattle of his getting, which he had gotten in Padanaram, for to go to Isaac his father in the land of Canaan. வசனம் 18. தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டான்.
Verse 19. And Laban went to shear his sheep. And Rachel had stolen the images that were her father's. வசனம் 19. லாபான் தன் ஆடுகளை மயிர்கத்தரிக்கப் போயிருந்தான். அந்தச் சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள். Verse 20. And Jacob stole away unawares to Laban the Syrian, in that he told him not that he fled. வசனம் 20. யாக்கோபு தான் ஓடிப்போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். Verse 21. So he fled with all that he had. And he rose up, and passed over the river, and set his face toward the Mount Gilead. வசனம் 21. இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றைக் கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடிப்போனான். Verse 22. And it was told Laban on the third day that Jacob was fled. வசனம் 22. யாக்கோபு ஓடிப்போனது மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. Verse 23. And he took his brethren with him, and pursued after him 7 days' journey, and they overtook him in the Mount Gilead. வசனம் 23. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணபரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். Verse 24. And God came to Laban the Syrian in a dream by night, and said unto him, Take heed that thou speak not to Jacob either good or bad. வசனம் 24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்குச் சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். Verse 25. Then Laban overtook Jacob. Now Jacob had pitched his tent in the mount, and Laban with his brethren pitched in the mount of Gilead. வசனம் 25. லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரரோடே கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். Verse 26. And Laban said to Jacob, What hast thou done, that thou hast stolen away unawares to me, and carried away my daughters, as captives, taken with the sword? வசனம் 26. அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? Verse 27. Wherefore didst thou flee away secretly, and steal away from me, and didst not tell me, that I might have sent thee away with mirth, and with songs, with tabret, and with harp? வசனம் 27. நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னைச் சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கின்னர முழக்கத்துடனே அனுப்புவேனே. Verse 28. And hast not suffered me to kiss my sons and my daughters? Thou hast now done foolishly in so doing. வசனம் 28. என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தஞ்செய்ய விடாமல் போனதென்ன? இந்தச் செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய். Verse 29. It is in the power of my hand to do you hurt. But the God of your father spake unto me yesternight, saying, Take thou heed that thou speak not to Jacob either good or bad. வசனம் 29.
உங்களுக்கு பொல்லாப்புச் செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். Verse 30. And now, though thou wouldest needs be gone, because thou so longedst after thy father's house, yet wherefore hast thou stolen my gods? வசனம் 30. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடிக்கொண்டு போகிறாய் என்று கேட்டான். Verse 31. And Jacob answered and said to Laban, Because I was afraid, for I said, Peradventure thou wouldest take by force thy daughters from me. வசனம் 31. யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன். Verse 32. With whomsoever thou findest thy gods, let him not live. Before our brethren discern thou what is thine with me, and take it to thee. For Jacob knew not that Rachel had stolen them. வசனம் 32. ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடிக்கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். Verse 33. And Laban went into Jacob's tent, and into Leah's tent, and into the two maidservants' tents. But he found them not. Then went he out of Leah's tent, and entered into Rachel's tent. வசனம் 33. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். Verse 34. Now Rachel had taken the images, and put them in the camel's furniture, and sat upon them. And Laban searched all the tent, but found them not. வசனம் 34. ராகேல் அந்தச் சுரூபங்களை எடுத்து ஒட்டகச் சேணத்தின் கீழ் வைத்து அதின் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. Verse 35. And she said to her father, Let it not displease my lord that I cannot rise up before thee. For the custom of women is upon me. And he searched, but found not the images. வசனம் 35. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபங்கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்தச் சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. Verse 36. And Jacob was wroth, and chode with Laban. And Jacob answered and said to Laban, What is my trespass? What is my sin, that thou hast so hotly pursued after me? வசனம் 36. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? Verse 37. Whereas thou hast searched all my stuff, what hast thou found of all thy household stuff? Set it here before my brethren and thy brethren.
that they may judge betwixt us both. வசனம் 37. என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும். Verse 38. This 20 years have I been with thee. Thy ewes and thy she-goats have not cast their young, and the rams of thy flock have I not eaten. வசனம் 38. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையெழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. Verse 39. That which was torn of beasts I brought not unto thee. I bear the loss of it. Of my hand didst thou require it, whether stolen by day or stolen by night. வசனம் 39. வீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். Verse 40. Thus I was in the day the drought consumed me, and the frost by night, and my sleep departed from mine eyes. வசனம் 40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். Verse 41. Thus have I been 20 years in thy house. I served thee 14 years for thy 2 daughters, and 6 years for thy cattle, and thou hast changed my wages 10 times. வசனம் 41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். Verse 42. Except the God of my father, the God of Abraham, and the fear of Isaac, had been with me, surely thou hadst sent me away now empty. God hath seen mine affliction and the labor of my hands, and rebuked thee yesternight. வசனம் 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடிராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். Verse 43. And Laban answered and said unto Jacob, These daughters are my daughters, and these children are my children, and these cattle are my cattle, and all that thou sayest is mine. And what can I do this day unto these my daughters, or unto their children which they have borne? வசனம் 43. அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? Verse 44. Now therefore come thou, let us make a covenant, I and thou, and let it be for a witness between me and thee. வசனம் 44. இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். Verse 45. And Jacob took a stone, and set it up for a pillar. வசனம் 45. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். Verse 46.
And Jacob said unto his brethren, Gather stones. And they took stones, and made an heap, and they did eat there upon the heap. வசனம் 46. பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாகச் சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். Verse 47. And Laban called it Jegasadotha, but Jacob called it Gilead. வசனம் 47. லாபான் அதற்கு ஜெகர்சகதூதா என்று பேரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பேரிட்டான். Verse 48. And Laban said, This heap is a witness between me and thee this day. Therefore was the name of it called Gilead. வசனம் 48. இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதின் பேர் கலையத் எண்ணப்பட்டது. Verse 49. And Mizpah, for he said, The Lord watch between me and thee, when we are absent one from another. வசனம் 49. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்தபின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களையல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர். Verse 50. If thou shalt afflict my daughters, or if thou shalt take other wives beside my daughters, no man is with us. See, God is witness betwixt me and thee. வசனம் 50. நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பேர் பெற்றது. Verse 51. And Laban said to Jacob, Behold this heap, and behold this pillar, which I have cast betwixt me and thee. வசனம் 51. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். Verse 52. This heap be witness, and this pillar be witness, that I will not pass over this heap to thee, and that thou shalt not pass over this heap and this pillar unto me, for harm. வசனம் 52. தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. Verse 53. The God of Abraham, and the God of Nahor, the God of their father, judge betwixt us. And Jacob swore by the fear of his father Isaac. வசனம் 53. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயந்தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். Verse 54. Then Jacob offered sacrifice upon the mount, and called his brethren to eat bread. And they did eat bread, and tarried all night in the mount. வசனம் 54. பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே இராத்தங்கினார்கள். Verse 55. And early in the morning Laban rose up, and kissed his sons and his daughters, and blessed them. And Laban departed, and returned unto his place. வசனம் 55. லாபான் அதிகாலமே எழுந்திருந்து
தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தஞ்செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். Genesis chapter 32. ஆதியாகமம் அதிகாரம் 32. Verse 1. And Jacob went on his way, and the angels of God met him. வசனம் 1. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனைச் சந்தித்தார்கள். Verse 2. And when Jacob saw them, he said, This is God's host. And he called the name of that place Mahanim. வசனம் 2. யாக்கோபு அவர்களைக் கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பேரிட்டான். Verse 3. And Jacob sent messengers before him to Esau his brother unto the land of Seir, the country of Edom. வசனம் 3. பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்திலிருக்கிற தன் சகோதரனாகிய ஈசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து. Verse 4. And he commanded them, saying, Thus shall ye speak unto my lord Esau, Thy servant Jacob saith thus, I have sojourned with Laban, and stayed there until now. வசனம் 4. நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும். Verse 5. And I have oxen, and asses, flocks, and men servants, and women's servants, and I have sent to tell my Lord, that I may find grace in thy sight. வசனம் 5. எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்லச் சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். Verse 6. And the messengers returned to Jacob, saying, We came to thy brother Esau, and also he cometh to meet thee, and 400 men with him. வசனம் 6. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். Verse 7. Then Jacob was greatly afraid and distressed, and he divided the people that was with him, and the flocks, and herds, and the camels, into 2 bands. வசனம் 7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடுமாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து. Verse 8. And said, If Esau come to the one company, and smite it, then the other company which is left shall escape. வசனம் 8. ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் உண்டு என்றான். Verse 9. And Jacob said, O God of my father Abraham, and God of my father Isaac, the Lord which sittest unto me, return unto thy country, and to thy kindred, and I will deal well with thee. வசனம் 9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. Verse 10. I am not worthy of the least of all the mercies, and of all the truth, which thou hast showed unto thy servant. For with my staff I passed over this Jordan, and now I am become 2 bands. வசனம் 10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல.
நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். Verse 11. Deliver me, I pray thee, from the hand of my brother, from the hand of Esau. For I fear him, lest he will come and smite me, and the mother with the children. வசனம் 11. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். Verse 12. And thou saidst, I will surely do thee good, and make thy seed as the sand of the sea, which cannot be numbered for multitude. வசனம் 12. தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். Verse 13. And he lodged there that same night, and took of that which came to his hand a present for Esau his brother. வசனம் 13. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக. Verse 14. 200 she-goats, and 20 he-goats, 200 ewes, and 20 rams. வசனம் 14. 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும். Verse 15. 30 milch camels with their colts, 40 kine, and 10 bulls, 20 she-asses, and 10 foals. வசனம் 15. பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து. Verse 16. And he delivered them into the hand of his servants, every drove by themselves, and said unto his servants, Pass over before me, and put a space betwixt drove and drove. வசனம் 16. வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்குச் சொல்லி. Verse 17. And he commanded the foremost, saying, When Esau my brother meeteth thee, and asketh thee, saying, Whose art thou, and whither goest thou, and whose are these before thee? வசனம் 17. முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்ப்பட்டு, நீ யாருடையவன்? எங்கே போகிறாய்? உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டாள். Verse 18. Then thou shalt say, They be thy servant Jacob's. It is a present sent unto my lord Esau. And, behold, also he is behind us. வசனம் 18. நீ, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். Verse 19. And so commanded he the second, and the third, and all that followed the droves, saying, On this manner shall ye speak unto Esau, when ye find him. வசனம் 19. இரண்டாம் மூன்றாம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனோடே சொல்லி. Verse 20. And say ye moreover, Behold, thy servant Jacob is behind us. For he said, I will appease him with the present that goeth before me, and afterward I will see his face. Peradventure he will accept of me. வசனம் 20. இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு, பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன்,
அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான். Verse 21. So went the present over before him, and himself lodged that night in the company. வசனம் 21. அந்தப்படியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று, அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி. Verse 22. And he rose up that night, and took his 2 wives, and his 2 women's servants, and his 11 sons, and passed over the ford Jabbok. வசனம் 22. இராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். Verse 23. And he took them, and sent them over the brook, and sent over that he had. வசனம் 23. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். Verse 24. And Jacob was left alone, and there wrestled a man with him until the breaking of the day. வசனம் 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி. Verse 25. And when he saw that he prevailed not against him, he touched the hollow of his thigh, and the hollow of Jacob's thigh was out of joint, as he wrestled with him. வசனம் 25. அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார், அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. Verse 26. And he said, Let me go, for the day breaketh. And he said, I will not let thee go, except thou bless me. வசனம் 26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். Verse 27. And he said unto him, What is thy name? And he said, Jacob. வசனம் 27. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். Verse 28. And he said, Thy name shall be called no more Jacob, but Israel, for as a prince hast thou power with God and with men, and hast prevailed. வசனம் 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். Verse 29. And Jacob asked him, and said, Tell me, I pray thee, thy name. And he said, Wherefore is it that thou dost ask after my name? And he blessed him there. வசனம் 29. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். Verse 30. And Jacob called the name of the place Peniel, for I have seen God face to face, and my life is preserved. வசனம் 30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பேரிட்டான். Verse 31. And as he passed over Peniel, the sun rose upon him, and he halted upon his thigh. வசனம் 31. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று, அவன் தொடைச்சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். Verse 32. Therefore the children of Israel eat not of the sinew which shrank, which is upon the hollow of the thigh, unto this day, because he touched the hollow of Jacob's thigh in the sinew that shrank. வசனம் 32. அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. Genesis chapter 33.
ஆதியாகமம் அதிகாரம் 33. Verse 1. And Jacob lifted up his eyes, and looked, and, behold, Esau came, and with him 400 men. And he divided the children unto Leah, and unto Rachel, and unto the 2 handmaids. வசனம் 1. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஈசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு, பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து. Verse 2. And he put the handmaids and their children foremost, and Leah and her children after, and Rachel and Joseph hindermost. வசனம் 2. பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி. Verse 3. And he passed over before them, and bowed himself to the ground 7 times, until he came near to his brother. வசனம் 3. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான். Verse 4. And Esau ran to meet him, and embraced him, and fell on his neck, and kissed him, and they wept. வசனம் 4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடிவந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். இருவரும் அழுதார்கள். Verse 5. And he lifted up his eyes, and saw the women and the children, and said, Who are those with thee? And he said, The children which God hath graciously given thy servant. வசனம் 5. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடிருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். Verse 6. Then the handmaidens came near, they and their children, and they bowed themselves. வசனம் 6. அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். Verse 7. And Leah also with her children came near, and bowed themselves. And after came Joseph near and Rachel, and they bowed themselves. வசனம் 7. லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். Verse 8. And he said, What meanest thou by all this drove which I met? And he said, These are to find grace in the sight of my Lord. வசனம் 8. அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். Verse 9. And Esau said, I have enough, my brother, keep that thou hast unto thyself. வசனம் 9. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். Verse 10. And Jacob said, Nay, I pray thee, if now I have found grace in thy sight, then receive my present at my hand. For therefore I have seen thy face, as though I had seen the face of God, and thou wast pleased with me. வசனம் 10. அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால், என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. Verse 11. Take, I pray thee, my blessing that is brought to thee, because God hath dealt graciously with me, and because I have enough. And he urged him, and he took it. வசனம் 11.
தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டுவரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். Verse 12. And he said, Let us take our journey, and let us go, and I will go before thee. வசனம் 12. பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். Verse 13. And he said unto him, My Lord knoweth that the children are tender, and the flocks and herds with young are with me, and if men should overdrive them one day, all the flock will die. வசனம் 13. அதற்கு அவன், பிள்ளைகள் இளம்பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடுமாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகள் ஒரு நாளாவது துரிதமாய் ஊட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். Verse 14. Let my Lord, I pray thee, pass over before his servant, and I will lead on softly, according as the cattle that goeth before me, and the children be able to endure, until I come unto my Lord unto Seir. வசனம் 14. என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். Verse 15. And Esau said, Let me now leave with thee some of the folk that are with me. And he said, What needeth it? Let me find grace in the sight of my Lord. வசனம் 15. அப்பொழுது ஈசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். Verse 16. So Esau returned that day on his way unto Seir. வசனம் 16. அன்றை தினம் ஈசா திரும்பித்தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். Verse 17. And Jacob journeyed to Succoth, and built him an house, and made booths for his cattle. Therefore the name of the place is called Succoth. வசனம் 17. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பேரிட்டான். Verse 18. And Jacob came to Shalem, a city of Shechem, which is in the land of Canaan, when he came from Padanaram, and pitched his tent before the city. வசனம் 18. யாக்கோபு பதானராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். Verse 19. And he bought a parcel of a field, where he had spread his tent, at the hand of the children of Hamor, Shechem's father, for 100 pieces of money. வசனம் 19. தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஈமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு. Verse 20. And he erected there an altar, and called it El-Elohe Israel. வசனம் 20. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏலெல்லோகே இஸ்ரவேல் என்று பேரிட்டான். This completes day 11 of our Bible challenge. Your dedication through these 11 days is truly inspiring. May today's scripture strengthen your spirit and guide your steps. Carry God's word with confidence into the rest of your day. Join us again tomorrow for day 12. God bless you. பைபிள் சவாலின் 11வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இந்த 11 நாட்களாக நீங்கள் காட்டிய அர்ப்பணிப்பு உண்மையில் ஊக்கப்படுத்துகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் ஆவியை பலப்படுத்தி உங்கள் நடையை வழிநடத்தட்டும். தேவ வார்த்தையை நம்பிக்கையுடன் இன்று முழுவதும் எடுத்துச் செல்லுங்கள். நாளை 12வது நாளில் மீண்டும் சந்திப்போம்.
தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.